அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வாடகை வீட்ல இருக்கிறவங்க பணத்த சேமிக்க 6 வழிகள பத்தி தான் பார்க்க போறோம். நாடு முழுவதும் தற்போது வாடகை வீட்டில் இருப்பவர்கள், வாடகை செலவுகள் கணிசமாக அதிகரித்திருப்பதை உணர்ந்திருப்பீர்கள். வாடகை கடந்த சில ஆண்டுகளாக நாடு முழுவதும் குறிப்பாக பெருநகரங்களில் கணிசமாக உயர்ந்து வருகின்றன. இந்த அதிகரிப்பால் வீட்டு வாடகை பெரும்பாலானோருக்கு மாதாந்திர செலவில் பெரும் பங்கை வகிக்கிறது. நீங்கள் வீட்டு வாடகையில் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் செலவுகளை குறைக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். மாதாந்திர பட்ஜெட்டில் வாடகைக்கு முன்னுரிமை கொடுங்கள். தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் வீட்டு வாடகை என்பது மிகப்பெரிய செலவாக தான் பார்க்கப்படுகிறது. மாதம் மாதம் வாடகையும் செலுத்தி பிற செலவுகளையும் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு துல்லியமான திட்டமிடல் அவசியம். எனவே மாத வருமானம் பெறுபவர்களாக இருந்தால் அல்லது சொந்தமாக தொழில் அல்லது செய்து இருந்தாலும் முதலில் வாடகை செலுத்த முன்னுரிமை கொடுங்கள். இதன் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த மாத பட்ஜெட்டையும் திறம்பட நிர்வகிக்க முடியும். முதலில் வாடகையை செலுத்தி விட்டால் அதன் பிறகு பிற செலவுகளை தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அடுத்தது உங்கள் வாடகையை ஆன்லைனில் செலுத்துங்கள். வீட்டு வாடகை பணமாக மட்டும் செலுத்தும் காலமெல்லாம் மாறிவிட்டது. இப்போதெல்லாம் வாடகைதாரர்கள் தங்கள் வாடகையை ஆன்லைனில் செலுத்துகிறார்கள். இதற்கு கிரெடிட் கார்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சில கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் வாடகை செலுத்துவதால் மற்றும் பிற சலுகைகளை வழங்குகின்றன. இதனால் மாதாந்திர வாடகையும் 10% வரை சேமிக்க முடியும். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைக்கவும். வீட்டு செலவுகளை தவிர்க்க முடியாது. மாதம் இதற்கு குறிப்பிட்ட தொகையை செலவழித்து தான் ஆக வேண்டும். ஆனால் உங்களுக்கு விருப்பத்திற்கு செலவு செய்வதை தவிர்க்க முயற்சி செய்யலாம். உதாரணமாக ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கான சந்தாக்கள், ஜிம் மெம்பர்ஷிப் போன்ற செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். இதற்கு பதிலாக யூடியூப் பார்ப்பதை வாடிக்கையாக்கலாம். சில நபர்கள் ஸ்ட்ரீமிங் சேவைகளை பெற கட்டணம் செலுத்தும் போது ஆட்டோ அப் அப்டேட் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் செய்திருப்பார்கள். இதன் காரணமாக மாதம் மாதம் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுக்கப்படும். எனவே எந்த ஒரு ஸ்ட்ரீமிங் சேவையும் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஆட்டோ பே ஆப்ஷனை கேன்சல் செய்து விடுங்கள். பயன்பாடு செலவுகளை சேமிக்கவும். தண்ணீர், மின்சாரம் அதிகம் பயன்படுத்தினால் அதிக செலவுக்கு வழியாகும். உங்கள் பில்களை குறைப்பதற்கு சில யுக்திகளை பின்பற்றலாம். உதாரணமாக பகல் நேரங்களில் இயற்கை ஒளியை பயன்படுத்தலாம். ஃபேன் மற்றும் லைட் போன்ற சாதனங்கள் பயன்பாட்டில் இல்லாதபோது ஆஃப் செய்து வைக்கலாம். கூடுதலாக கம்ஃபர்ட் ஃப்ளோரன்ஸ் லேம்புகளை உபயோகிக்கலாம். சில கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் பேமெண்ட் தளங்கள் யூட்டிலிட்டி பேமெண்ட்களுக்கு கேஷ்பேக் மற்றும் தள்ளுபடிகளை வழங்குகின்றன. இந்த சலுகைகளை பயன்படுத்தி உங்கள் சேமிப்பை மேலும் அதிகரிக்கலாம். வாடகை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள். வீட்டு உரிமையாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபடும் போது வாடகையில் ஏதேனும் குறைக்க முடியுமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நம்பகத்தன்மை குத்தகைக்காரராக இருந்தால் வாடகை விட்டு இருப்பவரும் நபர் உங்கள் கோரிக்கையை சாதகமாக பரிசீலிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. நகரத்தில் உள்ள வீடுகள் விட நகரத்திற்கு வெளியே இருக்கும் வீடுகள் குறைந்த வாடகையில் கிடைக்கும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளில் குடியேறுவதற்கு பதிலாக உங்களுக்கு ஏற்றவாறு வீடுகளை தேர்வு செய்யலாம். இதன் மூலம் மாத வாடகை செலவுகள் கணிசமாக குறைக்க முடியும். இந்த 6 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வீட்டு வாடகையில் இருந்தாலும் பணத்தை சேமிக்க முடியும். நன்றி.